வணக்கம் நண்பர்களே. கடந்த 12 நாட்களாக இந்த நாடே உற்று பார்த்த ஒரு வழக்கு. சியா கோயல், கேத்தன் அகர்வால், சேட்டன் சௌத்ரி இவர்கள் விடுவிக்கப்படுவார்களா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு இன்னைக்கு இந்த கேஸ் போயிருக்கு. நேற்று நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. அங்கே பல சுவாரஸ்யமான தகவல்கள் நடந்திருக்கு. பல அதிர்ச்சிகரமான உண்மைகளும் வெளியே வந்திருக்கு. குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்களா, விடுவிக்கப்படுவார்களா? வாங்க பார்க்கலாம். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நேற்று நீதிமன்றத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம். சியா கோயல், சேத்தன் சௌத்ரி இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வழக்கறிஞர்கள் ஆஜரானாங்க. ஆஜரான அவங்க மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, சியா கோயல் அவங்களோட வழக்கறிஞர் நீங்கள் எந்த அடிப்படையில் இவங்களை கைது பண்ணீங்க, அதாவது ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எதுவுமே இல்லை, அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்லாமல் கைது பண்ணீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கு. ஏன்னா இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்காக அவங்க கைதும் செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் இன்னும் ஆதாரபூர்வமாக அது நிரூபிக்கப்படலை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. காவல்துறை அந்த வேலையில் தான் இப்போ இறங்கியிருக்காங்க. அடுத்ததாக சேட்டன் சௌத்ரி, அவருக்கு ஆஜரான வக்கீல் இவரை இந்த வழக்கில் இணைக்கிறதுக்கான விஷயம் ரொம்ப ரொம்ப குறைவு ஆதாரங்கள். ஏன்னா அந்த ஒரு ஃபோட்டோ, அந்த ஒரு ஃப்ரேம், சிசிடிவியில் தெரியக்கூடிய அந்த ஒரு ஃப்ரேமை மட்டுமே வச்சு இவர் குற்றவாளி அப்படின்னு குற்றவாளி அப்படின்னு குற்றம் சுமத்தப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் அவர் பார்த்தீங்கன்னா அவர் அந்த கூடி ட்ரெஸ் போட்டிருந்தார், தலை ஃபுல்லாக கவர் பண்ணப்பட்டிருந்தது, மூக்கு வரைக்கும் அந்த மாஸ்க் போட்டிருந்தாரு. ஸோ அவரோட உருவம் கூட முழுசாக தெரியல. அப்படிங்கும்போது அது அவர் தான் அப்படின்னு நீங்கள் எப்படி கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் கைது பண்ணீங்க? இதில் பெரிய அளவுக்கு ஆதாரங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களும் இந்த வாதத்தை முன் வச்சுருந்தாங்க. அது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே போன பதிவிலேயே பார்த்துருந்தோம். அந்த முழு விளக்கத்தையும் பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். அதில் நம்ம பார்த்தோம் இல்லையா, கிட்டத்தட்ட 2000 கால்களுக்கு மேலே பேசப்பட்டிருந்தது அப்படின்னு. அந்த கால்கள் எல்லாமே டெலீட் செய்யப்பட்டிருக்கு ஹிஸ்ட்ரியிலேருந்து. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வாட்ஸ்அப்பு, அதில் அவங்க பேசிக்கிட்ட உரையாடல் எல்லாமே கம்ப்ளீட்டாக டெலீட் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அதை ரெக்கவரி பண்ணணும் அப்படிங்கிறது காவல்துறையோட ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், அந்த சேத்தன் சௌத்ரி இருக்கார் இல்லையா, அவரை அதே மாதிரி ட்ரெஸ் போட்டு அதே இடத்துல அவன் எப்படி நடந்தானோ அதே மாதிரி நடக்க விட்டு 2 காட்சிகளையும் ஒப்பிட்டு பார்த்து இது அவர் தானா இல்லையா அப்படின்னு கண்டிப்பாக அதை கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்காக ஒரு டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரியான ஆதாரங்கள் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறனால காவல்துறை 3ஆம் தேதி வரைக்கும் பர்மிஷன் கேட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து சியா அவர்களையும் சேத்தன் அவர்களையும் 2 பேரையுமே அந்த லோகாகாட் ஃபோர்ட்டுக்கும் கூட்டிகிட்டு போய் அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத அவங்க மூலியமாகவே என்னெல்லாம் பண்ணீங்க, எப்படியெல்லாம் ரிஹர்சல் பார்த்தீங்க, எப்படி இந்த கொலையை செய்யறதுக்கு நீங்கள் முயன்றீங்க அப்படின்னு ஒரு சித்தரிப்பையும் காவல்துறை முன்னெடுத்திருக்காங்க. ஸோ இது எல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. ஆனால் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் இருவருமே, 2 பேரோட வழக்கறிஞருமே இல்லை எந்த முகாந்திரமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேசப்பட்ட அந்த 2000 கால்களும் நட்பு ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் மட்டுமே பேசப்பட்டது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அந்த வாட்ஸ்அப் காலும் சரி, ஆடியோ காலும் ரெக்கவரி செய்யப்பட்டால்தான் அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அதுக்கு நம்ம 3ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நாம் இதில் சந்தேகப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கும்போது இந்த கால்களெல்லாம் அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாட்ஸ்அப் காலில் அந்த சாட் ஹிஸ்ட்ரியெல்லாம் டெலீட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை தொடர்ந்து இன்னும் சில சுவாரஸ்யமான தகவல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, சியா அவர்கள் 12th ஃபெயில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் அவள் அதுக்கப்புறம் அந்த பேக்கரியை ரன் பண்ணா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இது ஏன் இப்போ சொன்னாங்கன்னு தெரியல, பட் ஆனால் அதை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முதல்ல ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் கிரிக்கெட் பார்க்க போகும்போது தான் 2 பேரும் பார்த்ததா சொல்லியிருக்காங்க. அதில் தொடர்ந்த நட்பு தான் அது. அதுவும் 2 பேரும் அவங்க 2 பேருமே லவ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து இன்னும் பல அதிர்ச்சி விஷயங்கள் நமக்கு தெரிய வந்திருக்கு. கேத்தன் அகர்வால் விக் யூஸ் பண்ணார் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு சில வார்த்தைகள் நாக்கில் தெளிவாக வராது. அது ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இது 2 பிரச்சனையும் அவருக்கு இருந்திருக்கு. அதனால தான் சியாவுக்கு அவரை பிடிக்கல அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டது. ஆனால்
கேத்தன் அகர்வால் சைடுலேருந்து அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, சியா அவர்கள் வீட்டில் வந்து சியா வந்து சேத்தன் சௌத்ரியை ஏற்கனவே காதலிக்கிறதா அவங்க வீட்டில் சொன்னதாகவும், ஆனால் அவங்க வீட்டில் வந்து இவர் வந்து ஒரு சாதாரணமான ஆள் தான், ஒரு பெரிய ஆள் கிடையாது. பட் ஆனால் கேத்தன் அகர்வால் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேமிலி அப்படிங்கிறதுனால நீ அங்கே போனால் திருமணம் பண்ணி போனால் நல்லா இருப்ப அப்படின்னு சொன்னதாகவும், அதனால் வசதி கம்மியாக இருக்கிறதுனால தானே வந்து இவரை ஏற்றுக்க மாட்டுறாங்க, இவரை வந்து பிஸ்னஸில் பெரிய லெவலில் கொண்டு வந்துடணும், யார் அப்படின்னா சேத்தன் சௌத்ரி வந்து பிஸ்னஸில் பெரிய லெவலில் கொண்டு வந்துடணும் அப்படின்னும், அதற்காக வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேத்தன் அகர்வால்கிட்ட இருந்து 1 கோடி ரூபாய் பணம் வாங்கி தன்னோட காதலன் சேத்தன் சௌத்ரி கிட்ட வந்து கொடுத்ததாகவும் வந்து ஒரு தகவல் சொல்லப்படுது. இது எல்லாமே உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான், ஆனால் இந்த மாதிரி விஷயங்களும் வந்து சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து இங்கே இன்னும் சில கேள்விகளும் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம கேத்தன் அகர்வால் அவரோட பாஸ்போர்ட் என்னாச்சு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி, அதுக்கு இன்னும் பதில் கிடைக்கல. 2வது, இவங்களுக்கு முன்னாடியே தெரியுமா தெரியாதா, இதெல்லாம் எப்படியெல்லாம் திட்டம் போடப்பட்டது அப்படிங்கிற ஒரு முழு தகவலும் வந்து நமக்கு 3ஆம் தேதிக்கு மேலே தான் நமக்கு தெரிய வரும். ஏன்னா காவல்துறை வந்து தீவிர விசாரணையில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. இப்போது இன்னும் 3ஆம் தேதி வரைக்கும் பர்மிஷனும் கேட்டிருக்காங்க. ஸோ பார்ப்போம் இதில் எதெல்லாம் உண்மையாலுமே வந்து சியா கோயல் அவர்கள் வந்து பணம் வாங்கி இங்கே கொடுக்கப்பட்டதா, இல்லை உண்மையாலுமே இவங்க பிளான் போட்டு தான் இந்த கொலையை வந்து செஞ்சாங்களா, அவருக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள், அந்த விக்கு இது மாதிரியான பிரச்சனை இருந்தனால தான் சியா அவர்கள் வேணான்னு சொன்னாங்களா. ஸோ இதில் என்ன உண்மை என்ன பொய் அப்படிங்கிறது காவல்துறை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டால் தான் நமக்கு தெரிய வரும். அதே நேரம் இப்போ இவங்க 2 பேர் வக்கீல்களும் வாதாடுறத பார்த்தா அந்த சாட்டில் அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னா இவங்க கண்டிப்பாக விடுதலை செய்யப்படவும் வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கேஸில் என்ன நடக்குது அப்படின்னு. மேலும் இந்த வழக்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இது மாதிரி உண்மை நிகழ்வுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.